வானகம் பசங்களா, இந்த வீடியோல நான் ரொம்ப நாளா பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்த ஒரு விஷயத்த பண்ண போறேங்க. அது என்னதுன்னா, இனிமே வரப்போற வீடியோஸ்ல ஒன் பீஸ்ல வந்திருக்கிற எஸ்பிஎஸ் பத்தி பார்க்க போறோம். எஸ்பிஎஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சிம்பிளா கொஸ்டின் ஆன்சர் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சீங்களேன். சாப்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரியும், மாங்கா சாப்டர். பட் அது எல்லாத்தையும் கம்பைல் மாதிரி பண்ணி ஒரு புக்கு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வால்யூம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு வால்யூம்லயும் அந்த வால்யூமோட எண்டிங்ல நம்ம ஓடா வந்து ஃபேன்ஸ் கேட்கற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருப்பாரு. அண்ட் எல்லா வால்யூமுக்கும் பண்ண மாட்டாரு, அப்பப்போ சிலது மாறும். பட் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாரு. அண்ட் அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. மாங்கால வராத விஷயமும் சொல்லியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி அனிமல வராத விஷயமும் சொல்லியிருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வால்யூம் 4ல இருந்து ஆரம்பிக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு அது இருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வால்யூம் 1, 2, 3ல அவர் எஸ்பிஎஸ் பண்ணல போல இருக்குது. வால்யூம் 4ல தான் ஆரம்பிச்சுக்கிறாரு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 4ல ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு ஓடா என்ன ஆன்சர் சொல்லிக்கிறாரு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவுல போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபேன் வந்து ஓடா கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, லூஃபி, ஜோரோ, நாமி, அப்புறமா நம்ம ஷாங்சன் அவனோட வயசு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றேன்னா, இது வந்து ப்ரீ டைம் ஸ்கிப், வால்யூம் 4ன்றதுனால இது வந்து ப்ரீ டைம் ஸ்கிப்ல நடந்தது. இன்னும் நம்ம டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் நம்ம வரல. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து மாறும். பட் இப்போ ப்ரீ டைம் ஸ்கிப்ல வந்து ஓடா என்ன சொல்றதுன்னா, அவங்க வயசு லூஃபிக்கு 17 வயசு ஆகுது, ஜோரோக்கு 19 வயசு ஆகுது. ஜோரோ லூஃபியை விட 2 வயசு பெரிய பையன். அதுக்கடுத்து நாமிக்கு வந்து 18 வயசு ஆகுது. நாமி வந்து லூஃபியோட ஒரு வயசு பெரிய பொண்ணு, ஜோரை விட ஒரு வயசு சின்ன பொண்ணு. அண்ட் ஷாங்ஸோட வயசு வந்து கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து கரெக்டா தெரியலையா. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஷாங்ஸ் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால ஷாங்ஸ் லூஃபியை மீட் பண்ண பாத்தீங்களா, அப்ப அவன் வயசு என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த டைம் ஷாங்ஸுக்கு வந்து 27 வயசு ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஓடா வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து உசோப்புக்கு வரான் பாத்தீங்களா, உசோப்புக்கும் 17 வயசு தான் ஆகுது. அவனும் லூஃபியோட வயசுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா உசோப்பை பத்தியும் அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடுவோம். செகண்ட் கொஸ்டின்ல ஃபேன் வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, ஏன் எல்லா வில்லனும் பார்க்கறது ஸ்கெட்சியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸ்கெட்சியானா அதாவது ரொம்ப டீட்டெயில் இல்லாம சாதாரண பார்க்கறதுக்கு பிளாண்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஏன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க ஓடா கிட்ட. இது எதை பார்த்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா டிசைனும் ஒரு நல்லா தான் பண்ணியிருந்தாரு. பட் ஆரம்ப கட்டன்றதுனால மேபடி கேட்டுருக்கலாம். ஸோ அதுக்கு ஓடா என்ன சொல்றேன்னா, ஸ்கெட்சியாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஆமா இப்ப நீங்க சொன்ன நானும் யோசிச்சு பாரு, அப்படிதான் இருக்குது. ஆனா ஸ்கெட்சியும் நல்லது தானே, அது வந்து ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா இருக்குதுல்லன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா அதுக்கு வந்து பதில் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து என்ன கேட்டுக்கிறான்னா, ஓடா சென்சே உங்களோட கையும் காலம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்லிட்டு ஜம்ப்ல சொல்லியிருந்தீங்களே, ஜம்ப்ன்றது ஷோனன் ஜம்ப், அதுல சொல்லியிருந்தீங்களே உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஓடா வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ அதை பத்தி கேக்குறீங்க, அதுதான் நான் அப்பயே சொன்னேனே, அது சீக்கிரட் சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறாரு. ஸோ அடுத்த கொஸ்டின்ல ஓடா கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு கிஃப்டா கொடுப்பாங்களா, லெட்டரா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது எல்லாமே என்னோட ரூம்ல இருக்குது, ஒண்ணு விடாம எல்லாமே என்னோட ரூம்ல வந்து இருக்குது. ஒரு லெட்டரா இருக்கட்டும், போஸ்ட் கார்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்கிட்ட இருக்குது. அண்ட் அது எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒன்னு கூட மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ யாரெல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே ஓடா கிட்ட பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அது வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறத அவர் சொல்றாரு. அதை படிக்கிறப்ப எனக்கு உண்மையிலே ஒரு ஆர்வம் வருது, இன்னும் நல்லா கிரியேட் பண்ணுறதுனால. ஸோ அது வந்து எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது, அதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின்ல ஒரு ஃபேன் வந்து ஜோரோவை பத்தி கேக்குறாங்க. ஜோரோவோட பேர் எங்கேயிருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தீங்க? உண்மையான பைரட் பிராங்கோயிஸ் இல்னோயிஸ், எனக்கு கரெக்டா பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. நான் முடிஞ்சா அந்த பேர் வந்து போடுறேன், நீங்க வந்து பாத்துங்க, ஓகேங்களா? ஸோ அவர்கிட்ட இருந்து எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஓடா வந்து என்ன சொல்றேன்னா, ஆமா கரெக்ட், நான் அவர்கிட்ட இருந்து தான் அந்த பேரை வந்து எடுத்தேன். அண்ட் அந்த பிராங்கோயிஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் யாருன்னா உண்மையான பைரட்டான், கரிபியன்ல உண்மையா வாழ்ந்த பைரட்டான். அண்ட் அவர் வந்து கரிபியன் பைரட்ல குரூவலிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க, மோசமான பைரட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பேர்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிட்டு நம்ம ஜோரோ பேர் கிரியேட் பண்ணிடுறாரு. ஜோரோக்கு அந்த பேரு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு தெரியல, பட் ஓடா அப்படி தான் சொல்றாரு. எனக்கு அடுத்து மோர்கன் அப்புறம் அல்பிடா இருக்கிறாங்களா, அவங்க 2 பேரோட பேருமே உண்மையான பைரட் கிட்ட இருந்தா அவர் வந்து எடுத்திருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து பக்கியை பத்தி கேக்குறாங்க. பக்கி வந்து 10 பேர் தலையோட ஒரு ஹேட் போட்டிருப்பான்ல, அந்த ஹேட்ல இருந்து 2 பக்கமும் ஏதோ வந்து உழற மாதிரி இருக்கும். அது பார்க்கறது டெக்கரேஷன் சொல்லிட்டு ஆக்சுவலா நான் நினைச்சுட்டு இருந்தேன் இதை படிக்கிற வரைக்குமே. ஸோ ஃபேன் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, அந்த ஹேட்ல இருந்து வந்து உழுது அது என்ன முடியா, இல்லைன்னா வந்து ஏதாவது டெக்கரேஷனான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேக்குறாங்க, இல்ல விக்கு முறையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றேன்னா, ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, அண்ட் இந்த கேள்வி நிறைய பேரும் கேட்டுருக்கீங்க, அது அவனோட உண்மையான ஹேரு தான் சொல்லிட்டு ஒரு டிராயிங்கை வந்து வரைஞ்சி கொடுத்துருக்காருங்க. நான் போறேன், நீங்க பாருங்க, அதை பார்த்துட்டு நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் அப்படிதான் இருக்குது, அதை கவர் பண்றதுக்காக தான் ஹேட்டு போறான் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஹேட் இல்லாம பக்கியை பார்த்தா காமெடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஹேட்டோட பார்த்தா காமெடியா தான் இருக்குது, பட் இப்ப பார்க்கறது இன்னும் காமெடியா இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின்ல ஒரு ஃபேன் வந்து ஓடா கிட்ட என்ன கேட்டுறாங்கன்னா, ஏன் லூஃபி வந்து டென்ஷனே ஆக மாட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து அவன் ஒரு பைத்தியக்காரங்க அப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல லூஃபியோட ட்ரெஷர் ஸ்டார் ஆட்னா உங்களோட ட்ரெஷர் என்னது, அதுவும் ஸ்டார் ஆட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க ஓடா கிட்ட. அது ஓடா வந்து என்னோட ட்ரெஷரா, அது கண்டிப்பா நீங்க தான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னா, மொய்ஜி இருக்கிறான்ல,
அவனோட ஹேர் ஏன் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓடா என்ன சொல்றான்னா, அவன் பிறகுறப்பே அப்படிதான் பிறந்தான், அவனோட அந்த 2 சைடு இருக்குது இல்ல முடி, அது மட்டும் தான் நல்லா நீட்டா வளரும், அண்ட் அதை வந்து அவன் வெட்டாம விட்டுட்டான் அப்படின்னா அவன் பார்த்து ரேபிட் மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து ஓடா கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, லூஃபிக்கு ஒரு புது மௌனை கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு ஸ்டெப் 1 என்னன்னா ரப்பர் பலூன் வச்சு அவன் வயிறை வந்து பெருசாக்கிக்கிறானா. ஸ்டெப் 2ல வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிறான் வயிறு உள்ள, அது ஜோரோட ஸ்வாட் வச்சு போடலாம் இல்ல எதை வச்சுனா போட்டுக்கலாமா. அண்ட் ஸ்டெப் 3ல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடக்குமா அந்த மாதிரி போட்ட உடனே. அதுக்கு பேர் வந்து ரப்பர் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது கம் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு அந்த ஃபேன் வந்து பேர் வச்சுக்கிறாரு. ஸோ இதை வந்து ஓடா கிட்ட சொல்றாரு. ஓடா வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு, ஆனா அந்த மாதிரி பண்ண லூஃபி செத்துருவான் தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த ஐடியா நல்லா இருக்குது, ஆனா யோசிச்சவன் வந்து எப்படி யோசிச்சான்னு சொல்லிட்டு தெரியல, லூஃபியை போட்டு தள்ளுறது யோசிச்சானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவ் கண்டுபிடிச்சிக்கிறான். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, லூஃபியோட கை வந்து எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து என்ன சொல்றேன்னா, அது ரொம்ப தூரத்துக்கு ஸ்ட்ரெச் ஆகும், இப்போதைக்கு அது வந்து ஒரு 72 கம்முக வந்து ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த 72 கம்முஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு, அந்த அளவு வந்து நமக்கு கரெக்டா தெரியாது. அண்ட் லூஃபி வந்து ஒரு நாள் சொன்னானா அவன் வந்து 100 கம்முகம் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னானா, அதையும் வந்து நம்ம ஓடா சொல்றாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, எப்படி கேரக்டரோட பேர்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி வந்து உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து சும்மா ரேண்டமா தான் வந்து நான் வைக்கிறேன், ஆனா அது வந்து நல்ல பேர் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, அது நல்லா ரீச் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி சில நேரத்துல அந்த பேர்லாம் உண்மையான பைரட் கிட்ட இருந்து எடுத்ததா இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து சில நேரத்துல ரேண்டமான பேரா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓடா. அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து ஓடா கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ஏன் லூஃபி வந்து அவனோட எனிமிஸை கொல்ல மாட்டான், அவன் வந்து மொய்ஜியும் கொல்லல, அதே மாதிரி ஹெல்மெப்பாவையும் கொல்லல, அதுக்கடுத்து கேப்டன் மார்கனையும் கொல்லல, ஆனா மார்கன் வந்து ஜோரை கொண்டுட்டு இருப்பான், ஏன் வந்து லூஃபி கொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து அது உண்மையிலே ஒரு நல்ல கொஸ்டின், பதில் சொல்றதுக்கு முன்னாடி மார்கன் வந்து இன்னும் சாவல்ல, அவன் உயிரோட தான் இருப்பான், அவனை வந்து இப்ப ஜெயில வந்து போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து ஏன் லூஃபி வந்து அவனை கொல்ல மாட்டான்றது ஒரு பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஏரால மக்கள் அவனோட உயிரை பணையம் வைக்கிறாங்க, எதுக்காகனா அவனோட நம்பிக்கைக்காகவும் அவனோட கனவுக்காகவும் பணையம் வைக்கிறாங்க, அதுக்காக சண்டையும் போடுறாங்க. அண்ட் லூஃபி வந்து சண்டையில அவனை தோக்கடிக்கிறப்ப அவனோட நம்பிக்கையா இருக்கட்டும் அவன் கனவா இருக்கட்டும் அதுவும் ஷேட்டர் ஆயிடுது, அது சாவுக்கும் மேல. அதனால சாவு எந்த அளவுக்கு வலியை தருமோ அதே வழியை அவன் கனவை வந்து ஷேட்டர் பண்றதுனால அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த உலகத்துல வந்து யாரு ஜெயிக்கிறா தோக்கறதுதான் முக்கியம், உயிரிழக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு முக்கியம் என்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ஓடா சென்ஸ் உங்களுக்கு வந்து அனிமல்ஸ் வரைய பிடிக்குமா, ஏன்னா எல்லா கவர் ஆர்ட்லயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, அனிமல்ஸை வந்து எனக்கு கவர் ஆர்ட்ல வரையறது எனக்கு பிடிச்சிருக்கும், ஆனா எனக்கு அது மேல இருக்கிற பாசம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டா அது வந்து நான் ஆவரேஜ் தான் சொல்லிட்டு சொல்லுவேன், எனக்கு அதை வரையறது மட்டும் தான் பிடிச்சிருக்கும், அதை வந்து பாக்கறது புசு புசுன்னு இருக்கிறதுனால எனக்கு அது ஆசையா இருக்கும் பாக்குறதுக்கு, எனக்கு வரையறதுக்கு ஆசையா இருக்கும், எனக்கு வந்து பேண்டாஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி ஓம்பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அது என்னன்னு சொல்லிட்டு போட்டோ போறோம் பாத்துங்க, அது வந்து இருக்குமா, அது வந்து வாண்டட் போஸ்ட் வரையறதுக்கே பாக்குறது நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவளும் வந்து பாக்குறது நல்லா இருக்கும், அது மூஞ்சி வந்து யாரும் சுட்டா ஒருத்தவங்க மூஞ்சி எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஓடா வந்து சொல்றாரு. இதுக்கு அடுத்த கொஸ்டின்ல ஒரு ஃபேன் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, நம்ம குரோ இருக்கிறான்ல அவன் ட்ரெஸ் வந்து பாருங்க, நான் போட்டோ போடுறேன், அதுல சைட்ல மஞ்சள் கலர் 2 இருக்குது இல்ல, அது பாக்குறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறதா அதுவான்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து ஓடா கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஓடா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான், அது அந்த டிசைன் தான் அதுன்னு சொல்லிட்டு ஓடா சொல்லிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பேடஸ் வில்லன் அவன், அந்த ஸ்டார்டிங் எல்லாம் பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மோசமான வில்ல மாதிரி தெரிஞ்சிருப்பான் நமக்கு, அவனோட சட்டையில இந்த மாதிரி டிசைன் வந்து ஓட வரைஞ்சி வச்சுக்கிறாரு, அது இப்பதான் நமக்கு தெரியுது. சோ அதுக்கடுத்த கொஸ்டின் இது வந்து எனக்கு தெரிஞ்ச கிளுப்பாரு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபேன் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, நாமியோட 3 சைஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க ஓடா கிட்ட. அண்ட் இது கூடவே வந்து அவர் என்ன சொல்லிக்கிறாரு, நான் சீரியஸா கேட்கறேன் உண்மையா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. அப்போ ஓடா வந்து ஆமா இது வந்து உண்மையா சீரியஸ் தான், எனக்கு இப்போதைக்கு தெரியாது, ஆனா நான் போய் கேட்டுட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போறாரு, அதாவது நாமி கிட்ட கேட்கற மாதிரி போறாரு. அப்போ அவர் வந்து கேட்க போறப்ப நாமி பின்னாடி வந்துட்டு என்னோட சைஸான்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து கேட்கறா. அவர் திடீர்னு பேசுறது ஓடா வந்து ஷாக் ஆயிடுது. இந்த கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓடாக்கு நாமிக்கு நடக்குது இமேஜினேஷன் மாதிரி தான், அப்படியே வந்து யோசிச்சுக்கோங்க. சோ ஓடா வந்து பாத்தீங்கன்னா என் பின்னாடி தான் இருக்கிறியா, நான் வந்து பயந்துட்டேன், சரி கரெக்டான டைமுக்கு தான் வந்துட்டேன், உன்னோட இது சொல்லுன்னு சொல்லிட்டு நாமி கிட்ட அவர் வந்து கேட்கறாரு. சோ அப்படி கேட்ட உடனே நாமி வந்து பாத்தீங்கன்னா ஓடா வந்து போட்டு பொழுது கட்டுற போல இது. அதுக்கடுத்து அது மாதிரி அடிச்சதுக்கு அப்புறமா சரி நீ வந்து மெஷர் பண்ணிக்கலாம், ஆனா வந்து எக்ஸ்பென்சிவ் தெரியுமான்னு சொல்லிட்டு நாமி வந்து சொல்றான். அப்போ ஓடா வந்து அப்படியா சரி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்கறாரு, நாமி ஏதோ ஒரு ரேட் சொல்றா போல இது. அதுக்கடுத்து என்னது அவ்வளோவான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறமா என்னால அவ்வளவு பே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா நாமி மறுபடியும் மண்டையில அடிக்கிற போல இது. அடிச்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட காசு இல்லைன்னா எங்கேயும் கிளம்பி போயிடு, என்கிட்ட நீ பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது, ஆனா அடுத்த வாட்டி வர்றப்ப காசு எடுத்துனுவான்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து கண்ணடிக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அப்போ ஓடா வந்து அடி வாங்கவருமா, சே என்னால வந்து மெஷர் பண்ண முடியல, ஆனா கண்டிப்பா நான் வந்து மெஷர் பண்ணுவேன், யார் அந்த கேள்வி கேட்டாரோ அவர்கிட்ட நீ வந்து கவலைப்படாத, நான் கண்டிப்பா வந்து மெஷர் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன், இது ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓடா சொல்றாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா காமெடியா இருந்துச்சு. பட் ஓடா வந்து இப்ப எதுவும் சொல்லல,
மேபி ஃபியூச்சர்ல வந்து சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானே ஒரு வாட்டி சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு SBS அப்போ ஓட அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணாரு. பட் அப்போ போறப்ப நான் வந்து அந்த சைஸ் அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இவ்வளவுதான். அதுக்கடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து ஓட என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ஜோரோ வயிற்று சுத்தி ஒரு துணி மாதிரி கட்டிடுவான் பாத்தீங்களா, கிரீன் கலர்ல. அது பேர் ஹராமக்கின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து ஜாப்பனீஸ்ல ஒரு கல்ச்சர் கிளாத்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவன் அதை கட்டிக்கிறான், பாக்கிறதுக்கு தாத்தா மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேக்குறாங்க. அவன் அங்கிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க, மாமா மாதிரி நல்லா இல்ல, அதான் நானே தாத்தான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றேன்னா, என்னது தாத்தாவா, இங்க வா, இப்படி வந்து உட்காருவா, எப்படி நீ அந்த மாதிரி சொல்லுவ, இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுவேன் சொல்லிட்டு. ஹராமக்கின்றது ஜப்பானோட பிரைடா, அது வந்து ஜப்பானோட பெருமை, ஸ்ட்ராங்கஸ்ட் வார்ம் கிளாத்திங்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து பனி காலத்துல எப்படி நம்ம ஸ்வெட்டர் மாதிரி போட்டுப்போம் அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அது வந்து பாக்கிறதும் நல்லா இருக்கும். சோ இப்ப உனக்கு புரிஞ்சுதா, இதை வந்து நல்லா மண்டையில வச்சுக்கிட்ட மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேனுக்கு வந்து ஓட ரெஸ்பான்ஸ் சொல்றாரு. இதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்னதுன்னா, யார் இந்த மீக்கியோ இட்டோன்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. அந்த பேர் யாருதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 3 மாங்கால வந்து அந்த பேர் வந்துருக்குது. ஒன் பீஸ், அதுக்கடுத்து புட்சுசோனின்ற ஒரு மாங்கா, அதுக்கடுத்து ரோரோனி கென்ஷன். இந்த மாங்காவும் சரி அனிமும் சரி நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன், பட் கம்ப்ளீட் பண்ணல. ரோரோனி கென்ஷன் நல்லா இருக்கும், நீங்க பாக்கலாம், போய் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி 3 மாங்காலே இந்த பேர் வந்திருக்குது, யாரோடது அதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. அது கூடவே நான் இன்னும் சிம்பிளா கூட கேக்குறேன்னு, மீக்கியோ இட்டோன்றது யாரு எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நான் சொல்றதுலாம் நீங்க போய் செக் பண்ணி கூட பாக்கலாம், நான் செக் பண்ணல, பட் மேபி கரெக்டா தான் இருக்கும். வால்யூம் 1 பேஜ் 14 ஓகேங்களா, அதுல போயிட்டு ஃப்ரேம் 3ல பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனுக்கு பின்னாடி, அதே மாதிரி 16 பேஜ் 16 போல இருக்குது, அதுல ஃப்ரேம் 1ல பாட்டிலுக்கு பக்கத்துலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க போல இருக்குது. அதுக்கடுத்து 86 பேஜ் ஃப்ரேம் 2 லூஃபிக்கு பின்னாடி. அதே மாதிரி வால்யூம் 2ல இப்ப நான் சொன்னலாம் வால்யூம் 1, அதுக்கடுத்து வால்யூம் 2ல பேஜ் 3ல கார்னர்ல ஜோரோக்கு பக்கத்துல. இந்த மாதிரி அவரோட உருவத்தை வந்து மாங்கால கண்டுபிடிச்சிக்கிறாங்க, ஓட வந்து வரைஞ்சு வச்சுக்கிறாரு. சோ இதுக்கு வந்து எனக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஓட ரெஸ்பான்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ கண்டுபிடிச்சிட்டீங்களா எல்லாத்தையும் மாதிரி சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கடுத்து மீக்கியோ இட்டோன்றது யாருன்னா புட்சுசோனில வர கேரக்டரா. அதே மாதிரி அவன் வந்து ரோரோனி கென்ஷன்லயும் வந்திருப்பானா, ஒரு டிராவலரா வந்திருப்பான். அண்ட் இந்த மீக்கியோ இட்டோன்றவன் 3 மாங்காலே வந்தவன் தான். அந்த 3 மாங்கால வந்தவனுமே ஒரே ஆள் தான் சொல்லிட்டு சொல்றாரு, தனித்தனி ஆள் கிடையாது, ஒரே ஆள் தான். இப்ப அவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, இப்போதைக்கு என்ன எல்லாம் சொல்ல முடியும்னா வந்து நிறைய பேட்டில் வந்து சண்டை போட்டுக்கிறான், அண்ட் அவன் ஃப்ரெண்டு கூட டெசர்ட்ல வந்து டிராவல் பண்ணிருக்கிறான். அண்ட் அதே மாதிரி அவனோட ஷார்ட் ஷூட்டிங்னால அவனோட உயிரும் அப்புறம் அவனோட ஃப்ரெண்டோட உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்குது. ஃபியூச்சர்ல சீக்கிரமாவே அவன் அப்பேர் பண்ணுவான்னு சொல்லிட்டு மோடா வந்து சொல்லிக்கிறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் மாங்கா எங்கேயோ போயிடுச்சு, மீக்கியோ இட்டோன்றவன் வந்தானா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியவே இல்லை, எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. சோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஓடா வந்து ஃபியூச்சர்ல வருவான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அந்த ஃபியூச்சர் வந்துருச்சா இல்ல இன்னும் வரப்போதான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அதனால நீங்க அவனை கண்டுபிடிச்சிட்டீங்க, இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து என்ன கேட்டுறான், உங்களை பத்தி சொல்லுங்க, அந்த ஓடான்றது உங்களோட உண்மையான பேரான்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஏன்னா நிறைய மாங்கா ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேர் மாத்தி வச்சிருப்பாங்க, பென் நேம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஆர்டிஸ்டும் வைப்பாங்க, ஆத்தரும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது உண்மையான பேரான்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றேன், ஆமா ஏச்சிரா ஓடான்றது என்ன உண்மையான பேரு, நான் வந்து ஜனவரி 1 பிறந்தேன் 1975, நான் வந்து கப்ரிகான்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிளட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஏவா. அதுக்கடுத்து இயர் ஆஃப் த ரேபிட்ல வந்து பிறந்துறாரு. அந்த இயர் ஆஃப் த ரேபிட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சைனீஸ்ல ஒரு வருஷம் அப்பயும் டிராகனு, டைகரு, ரேபிட், ஸ்னேக், டாகுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் மாறினே இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் த டிராகன்ல வந்து பிறந்தேன். அதாவது 2000 பிறந்தவங்கலாம் இயர் ஆஃப் த டிராகன் சொல்லிட்டு வச்சிங்களா, அதுக்கு முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்க என்ன வருஷம் போனீங்களோ அதாவது கூகுள்ல போட்டுட்டு சைனீஸ் நியூ இயர்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா அதை கரெக்டா காட்டும் உங்களுக்கு. நீங்க அந்த இயர்ல வந்து பிறந்தவன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஓடா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இயர் ஆஃப் த ரேபிட்ல வந்து பிறந்துக்கிறாரு. அதுக்கடுத்து மூவிஸ் வந்து பாக்குறது பிடிக்கும், அண்ட் நான் இப்போ வந்து மாங்காவை நல்லா வரையறதுக்கு ட்ரை பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து என்னதுன்னா, எப்ப நீங்க மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க, அண்ட் அதுக்காக என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓடா கிட்ட. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, நான் எப்போ முடிவு எடுத்த மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா 4 வயசுலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அது ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை ஆயிட்டேன் அப்படின்னா நான் வேலைக்கு வந்து போக தேவையில்ல, ஸோ எனக்கு வந்து ஈஸியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து இதை நான் எப்ப ரியலா முடிவு பண்ணேன் அப்படின்னா 8 வயசா இருக்கிறப்பதான் முடிவு பண்ணேன். அப்பதான் டிராயிங் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கின்னு வரைய ஆரம்பிச்சேன். அதுவும் எந்த மாதிரினா சும்மா கேஷுவலா வரைய ஆரம்பிச்சுக்கிறாரு. அவரும் இப்போ வந்து ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மாங்கா ஆர்டிஸ்ட்னே நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கடுத்து ஒரு ஃபேன் வந்து ஓடாயிட்டு என்ன கேட்கறாரு அப்படின்னா, இப்போ நான் கேட்க போற கொஸ்டின் வந்து ஒரு ஹார்ட் கோரான ஃபேன் கொஸ்டின். மசயா டோகிஹிரோன்றவரோட வாட்டரி ஃப்ரெண்ட் கப்பமன் வால்யூம் 1 பேஜ் 93ல பேனல் 4ல அதுல ஏச்சிரா ஓடான்னு சொல்லிட்டு ஏது இருக்குது, நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. சோ அதை கேட்டோன்னே ஓடா வந்து ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா, என்னடா இதெல்லாம் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு, ஆமா நான் வந்து அசிஸ்டண்டா வேலை செஞ்சேன். அவர் வந்து யார்கிட்ட வேலை செஞ்சுக்கிறாரு அப்படின்னா இவர் சொல்றது ஷினோபு கைட்டான் என்ற சென்சே கூட மிடோரியாமா போலீஸ் கேங்ல வேலை செஞ்சுக்கிறாரு. அதுக்கடுத்து மசயா டோகிஹிரோ அந்த சென்சே கூட ஜங்கிள் கிங் டார்ச்சானா அப்புறமா கப்பமன், அதுக்கடுத்து நோபுஹிரோ வட்சுகி என்ற சென்சே கூட ரோரோனி கென்ஷின் அவர் தான் அவரோட ஆத்தர். ஸோ அவங்க 3 பேர் கூட நான் வேலை செஞ்சுக்கிறேன்,
உண்மையிலே அவங்க 3 பேர்கிட்ட இருந்தா நான் நிறைய கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஓடா வந்து சொல்லிக்கிறாரு. சோ இதுக்கடுத்து ஃபேன் கேட்கிற கொஸ்டின் வந்து என்னதுன்னா, இதான் கடைசி கொஸ்டின். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, மொத்தம் எத்தனை டெவில் ஃப்ரூட் வந்து இருக்குது அண்ட் அதெல்லாம் என்னென்ன டெவில் ஃப்ரூட்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டினியூ பண்ணி மாங்காய் வந்து படிங்க. அண்ட் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 100க்கு மேல இருக்குது. அண்ட் எல்லாமே அந்த டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ட எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த இடம் எதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சரை முடிச்சிடறாரு. அண்ட் இந்த வால்யூம் 4ஓட SBS வந்து முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின் வந்து கேஷுவலா இருந்துச்சு தான். பட் போக எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாசான கொஸ்டின் மாற போகுது. ஏன்னா SBSல ஓட அத்தனை ரிவீல் பண்ணிக்கிறாரு. அதனால நான் ஒரு வால்யூமா போறப்ப நீங்க பாத்துனே வாங்க. இப்போ இந்த வால்யூம் வந்து இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வால்யூம்ல உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின் எது இல்லை எது புதுசா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி SBS நான் கண்டினியூ பண்ணி போடணுமா இல்லையா அதையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவோம். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்றேன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல மணி வந்து அடிச்சிருங்க. அப்பதான் இனிமே நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோ வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் பார்ப்பாங்க, மாங்காவும் படிப்பாங்க, அனிமும் பார்ப்பாங்க, ஆனாலும் இந்த SBS பத்தி தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒன் பீஸ்ல SBSன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதுல தான் அதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்க. நாமளே வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. எனக்கு அப்புறம் SBS நான் போட போறேன். அவங்களும் அதை பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ணட்டுமே. ஸோ நான் இன்னொரு மாசம் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.